சர்ச்சுக்கு போகலையா? ஏன் இன்னைக்கு என்ன சண்டேவா? எப்ப பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுன்னு சொல்றீங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல தான் இந்தியாவுல பெரிய மாற்றம் வந்தது. அன்றாட வாழ்வில் அச்சுக்கலை அவசியமாகிவிட்டது. அதற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? சீர்திருத்த திருச்சபை இன்று வேரூன்றி காட்சியளிக்கிறது. அதற்கு விதை போட்டவர் யார்? இந்தியாவில் பெண்கள் கல்வியில் இன்று முன்னிலையில் இருக்கிறார்கள். அதற்கு முன்னோடியாக இருந்தவர் யார்? சங்கத்தமிழின் புகழ்பாடும் தங்கத் தரங்கையிலே வங்கக்கடலோரம் வந்துதித்தது அந்த சீமை சூரியன், சீகன் பால்க். உட்காருங்கோ. நோக்கு, இது தேவைதானா? பேசாம வந்தோமா, வியாபாரம் பண்ணனோமா, சம்பாதிச்சுமான்னு இல்லாம தமிழை கத்துண்டு என்ன செய்ய போறேன்? எல்லாரும் ஆ போடுங்கோ. என்ன முடிக்கிறேன்? இவெல்லாம் போடுறத பார்த்து நீங்களும் அதே மாதிரி ஆ போடுங்கோ. சொல்லிட்டு அவன சொல்லிட்டு நோக்கு எல்லாம் தெரிஞ்சுடுத்து. புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடிக்க வேண்டும். எனக்கு உணவு பசியை விட ஆத்ம பசை அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? உனக்கு சாப்பாடும் கிடையாது. ஏத்திட்டு வந்த கப்பல் வந்துருச்சுங்க ஐயா. அச்சு இயந்திரம் வந்துடுச்சா? எப்போ? சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு நீயே சோகமா இருக்க? அச்சு இயந்திரம் மட்டும்தாயா வந்திருக்கு. அதுல வேலை செய்ய தெரிஞ்ச முதலாளி நடுக்கடல கப்பலை நங்கூரம் போட்டப்போ சூறாவளி காத்துல மாட்டி அவரு செத்துட்டாரையா. அச்சுக்களை தெரிஞ்ச டேனிஷ் படை வீரனை வச்சு விசுவாச பிரமாணம்ங்கிற தன்னோட முதல் நூலை அச்சிட்டாரு. அதுக்கு பிறகு தமிழில் முதலா பைபிள் உருவானது. பல கஷ்டத்திற்கு ஊடாய், பல இழப்பிற்கு ஊடாய், பல சூழ்நிலைகளில் தாண்டி முதலாய் தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய பகுதிகளில் பள்ளிகள் நிறுவப்பட்டதற்குடைய காரணம் எதற்கு தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை படிக்கும்படியாக தான் பள்ளிகள் நிறுவப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம், ஆனால் வேதத்தை படிக்குவதற்கு நாம் சொல்லவில்லை. ஓசியா 4:6 இவ்வாறு சொல்கிறது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஒருவேளை இன்றைக்கு நானும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் அது மிக மிக பெரிய பாவம். இப்பொழுதே கண்ணீரோடு நாம் செய்த பாவத்திற்காய், வேதத்தை மறைந்த பாவத்திற்காய் கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம்.